குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ லாஸ்ட்டாக வந்து டேட் ஸ்பீச் இன்டேட் ஸ்பீச் கம்ப்ளீட் பண்ணோமா? ஓகேவா? ஸோ கிராமரில் இதுதான் லாஸ்ட் டாபிக், டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஓகேவா? ஸோ டிகிரி ஆஃப் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேர்டை கொடுத்துட்டு அதை வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் ஆர் சூப்பர்லேட்டிவ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா செகண்ட் டைப் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் என்னன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்பாங்க. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா, கம்பேரிட்டிவா, சூப்பர்லேட்டிவா? ஓகேவா? ஸோ எய்தர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசன் அப்படின்றதுனா அதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா பாசிட்டிவ் டிகிரி. நான் இங்கே பி போட்டிருக்கேன்ல, ஸோ பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பர்சனோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்றது. ஓகேவா? ஸோ இட் டிஸ்கிரைப் எ குவாலிட்டி ஆஃப் அ, அது பர்சனாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் பர்சன். ஸோ இட் டிஸ்கிரைப் எ குவாலிட்டி ஆஃப் பர்சன் வித்தவுட் கம்பேரிங். ஸோ எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாமல் அவனோட குவாலிட்டியை மட்டும் ஸ்டேட்மெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? வித்தவுட் கம்பேரிங். எக்ஸாம்பிள், அனு இஸ் டால். ஸோ நான் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கேன்? அணு வந்து டாலாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யாரை சொல்கிறோம்? அணு அப்படின்ற ஒரு பர்சன் அவள் எப்படி இருக்கா அப்படின்ற அந்த குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இதில் யாரும் யாரையும் வச்சு கம்பேர் பண்ணல. ஓகேவா? ஸோ இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் இதுலயே தெரியுதா? கம்பேர் வருதா? ஸோ கம்பேர் அப்படின்றது ரெண்டு பேர்த்த வச்சு கம்பேர் பண்றது. ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. இட் கம்பேர்ஸ் டூ என்டைட்டிஸ். என்டைட்டிஸ்னா ரெண்டு பொருள்னு அர்த்தம். ஓகேவா? பிராக்கெட்ல வேணா புரியறதுக்காக எழுதிக்கோங்க பர்சன்ஸ். அது பர்சனா இருக்கலாம், திங்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பர்சன். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன். இதே அணுவை வச்சே எழுதுறேன். ஓகேவா? அணு இஸ் taller than அபி. இப்போ இங்க பாருங்க. இப்போ இங்க ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? அனு. ரெண்டாவது யாரு? அபி. இதுல நான் என்ன சொல்றேன்னா, அனு அபியை விட டால். அப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இஆர். ஓகேவா? இந்த கம்பேரிட்டிவ் அப்படின்னாலே என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேர்பு கூட இஆர் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேர்ப் கூட இஆர் ஆட் பண்ணும். ஓகேவா? ஆர் ஒரு சம்டைம்ஸ் ஒரு சில வேர்ப்ஸ் கூட இஆர் ஆட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மோர். மோர் பிளஸ் வேர்ப் ஒன். ஓகேவா? அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் இஆர் ஆட் பண்ண முடியாது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேர்ப் ஒன் பிளஸ் இஆர் பிளஸ் என்ன யூஸ் பண்ணும்? கம்பேரிட்டிவ்னாலே கண்டிப்பா என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேன் இருக்கணும். ஸோ தேன்ன்றது என்னது? இவளை விடன்னு சொல்றோம்ல தமிழ்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா இந்த தேன். ஓகேவா? ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ கம்பேரிட்டிவ்னா ரெண்டு பர்சன்ஸை ஆர் என்டைட்டிஸை கம்பேர் பண்றது. ஓகேவா? பாசிட்டிவ்னா ஒரே ஒரு பர்சன் தான் அவங்களோட குவாலிட்டியை சொன்னா பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் டிகிரி. இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Third one, superlative degree. ஸோ நம்ம இதை ஷார்ட்டாக என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்னன்னா சூப்பர்னாலே எல்லாத்த விட ஒரு பர்சனை வசதி சொல்றது, அதுதான் சூப்பர். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல மோர் தேன் 2. ஓகேவா? ஸோ கம்பேர் 3 or more entities. Okay, or persons or groups. ஓகேவா? ஒரு குரூப்ல ஒரு பர்சனை மட்டும் நீங்க தனியா சொன்னீங்க அப்படின்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அணு இஸ் த எக்ஸாம்பிள். அணு இஸ் த tallest girl in the class. ஸோ கிளாஸ்லயே டாலஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அணு. கரெக்டா? ஸோ அப்போ இங்க நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? வேர்பு கூட இஎஸ்டி. ஸோ வேர்ப் 1 verb 1 plus est. ஓகேவா? ஆர் நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட். ஓகேவா? மோஸ்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட். ஸோ பாசிட்டிவ் டிகிரினா ஒரே ஒரு பர்சன் அவங்க குவாலிட்டியை சொன்னால் அது பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ்ல என்ன வரும்? வேர்பு கூட இஆர் வரும், இல்லைன்னா மோர் பிளஸ் வேர்ப் 1 வரும், தேன் வரும். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் ஒருத்தங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணி சொல்கிறோம்? டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்டி ஆர் மோஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். இதில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிக்கோங்க ஷார்ட்டாக: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ், verb 1 as வரலாம். அப்படி இல்லைன்னா so, verb 1 as வரலாம். இந்த ரெண்டு எது வேணாலும் வரலாம். ஸோ as, like as tall as அந்த மாதிரி வரும். ஓகேவா? as இல்லைன்னா so as வந்துச்சு அப்படின்னா அது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. ஸோ இந்த டைப்பில் வந்து உங்களை கன்வெர்ட்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு as கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ கீழே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன டிகிரின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவா, கம்பேரிட்டிவா, சூப்பர்லேட்டிவா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா as இல்லை so as வந்துச்சுன்னா அது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? இதே கம்பேரிட்டிவ்ல என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா தேன். ஓகேவா? ஸோ இங்கே வேர்பு கூட எக்ஸ்ட்ரா என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா தேன் வரும். இஆர் அண்ட் ப்ளஸ் தேன் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பொறுத்த வரைக்கும் சூப்பர்லேட்டிவ் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் டைப்ல பாசிட்டிவ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ அதர். எக்ஸ்ட்ரா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சென்டென்ஸ்லேயே நோ அதர் வந்து so as, அப்படி இல்லைன்னா as. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நோ அதர் வந்துச்சு அப்படின்னா கம்பேரிட்டிவ்ல என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனி அதர். ஸோ எப்பவும் போல இஆர் தேன் போட்டுட்டு பின்னாடி என்ன ஆட் பண்ணும் அப்படின்னா எனி அதர். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நோ அதர்னா பாசிட்டிவ்,
எனி அதர்னா என்னது கம்பேரிட்டிவ். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரும்னா வேர்புக்கு முன்னாடி த போடணும் ப்ளஸ் இஎஸ்டி போடணும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ப்ளஸ் வேர்ப் ஒன் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது நோ அதர் பார்த்தோமா. அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ. வெரி ஃபியூ ஆஸ் வரும். ஓகேவா? ஸோ வெரி ஃபியூ வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெனி அதர் வரும். அதே இஆர் தேன் போட்டு இங்கே எனி அதருக்கு பதிலாக என்ன வரும்னா மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர். எது கொடுத்தாலும் கரெக்டு தான். மெனி அதர் கொடுத்தாலும் கரெக்டு தான், மோஸ்ட் அதர் கொடுத்தாலும் கரெக்டு தான். சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த, ஒன் ஆஃப் த, எகெயின் வேர்ப் ஒன் பிளஸ் இஎஸ்டி. எல்லாமே வேர்ப் ஒன் தான். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த வேர்ப் ஒன் பிளஸ் இஎஸ்டி ஆர் இஎஸ்டி போடலன்னா நம்ம என்ன போடுவோம் மோஸ்ட், மோஸ்ட் பிளஸ் வேர்ப் ஒன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று இஎஸ்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பிளஸ் வேர்ப் ஒன். புரிஞ்சுதா? ஸோ டோட்டலாக த்ரீ டைப்ஸ்: பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் எய்தர் ஆஸ் வரலாம், இல்லைனா ஸோ ஆஸ் வரலாம். அதே கம்பேரிட்டிவ்ல வரும்போது இஆர் பிளஸ் தேன். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் டைப்ல பாசிட்டிவ் நோ அதர் வரும். அதுவே கம்பேரிட்டிவா மாற்றும் போது எனி அதரா மாறும். ஓகேவா? தென் சூப்பர்லேட்டிவ்ல வேர்புக்கு முன்னாடி என்ன போடணும் த போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ. வெரி ஃபியூ ஆஸ் வரும். வெரி ஃபியூனா மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர். தென் சூப்பர்லேட்டிவ்ல ஒன் ஆஃப் த. ஓகேவா? ஸோ இதில் பாசிட்டிவ்னா என்னென்ன வரும், கம்பேரிட்டிவ்க்கு என்ன வரும், சூப்பர்லேட்டிவ்க்கு என்ன வரும் அப்படின்றத படிச்சுக்கணும். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க, கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ கான்செப்டே அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? இப்போ பாருங்க ஒரு சில வேர்ப்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? எப்படி போடுறதுன்னு. ஸோ பாசிட்டிவ் இது பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்போ
பிக். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸில் வரும்போது வேர்ப் என்ன வரும்? வேர்ப் ஒன், பிக். கரெக்டா? ஸோ இதை கம்பேரிட்டிவ்ல மாற்றும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இஆர் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? பிக்கர். இப்போ எக்ஸ்ட்ரா இங்கே என்ன வருது? ஜி. ஓகேவா? அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ல எழுதும்போது என்னென்னு எழுதுவோம்? பிக்கஸ்ட். ஸோ பிக், பிக்கர், பிக்கஸ்ட். கரெக்டா? ஸோ ஒரு சில இந்த மாதிரி லாஸ்ட் லெட்டர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஆர் ஆட் பண்ணும்போது டபுள் ஆகும். கரெக்டா? ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் சூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதனால இது பிரச்சனை இல்லை. ஓகேவா? பட் இருந்தாலும் இதில் எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்மால். ஸோ ஸ்மாலை கம்பேரிட்டிவ்ல மாற்றும் போது என்னன்னு வரும்? ஸ்மாலர், இஆர் மட்டும் ஆட் ஆகும். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட், இஎஸ்டி மட்டும் ஆட் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஆல்ரெடி இங்கே இ வவல் இருக்கு. அப்போ நம்ம கம்பேரிட்டிவ்ல சேஃபர் எழுதும்போது என்ன மட்டும் ஆட் பண்ணால் போதும்? ஆர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ல சேஃபஸ்ட், எஸ்டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக ஒவ்வொன்று. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது கான்சனன்ஸ் வரும்பொழுது ஒரு சில கான்சனன்ஸ் என்ன ஆகும்னா டபுள் ஆகும். ஓகேவா? தென் இதே மாதிரி இது நார்மல் வேர்ட் ஸ்மால் அப்படின்றது இஆர் இஎஸ்டி. ஸோ இங்கே சேஃப்ன்ற இடத்துல ஆல்ரெடி இ இருக்கு. ஸோ என்ன மட்டும் ஆட் பண்ணால் போதும்? ஆரும் எஸ்டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இது ஜென்ரல். ஸோ இப்போ இதில் எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட். ஸோ பாசிட்டிவ்ல குட் வரும்போது குட்டர்னு எழுதக்கூடாது. ஓகேவா? பெட்டர்னு எழுதணும். குட், பெட்டர். சூப்பர்லேட்டிவ்ல என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட். அதே மாதிரி பேட் வந்து வேர்ஸ், worst. மாதிரி ஃபார், farther, farthest. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வரும்போது எக்ஸ்பென்சிவர்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி இஆர் இஎஸ்டி சேர்க்க முடியாத இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மோர் முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஸோ கம்பேரிட்டிவ்னா மோர் ஆட் பண்ணிக்கணும், சூப்பர்லேட்டிவ்னா மோஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? மோர் எக்ஸ்பென்சிவ். அதே சூப்பர்லேட்டிவ்ல எழுதும்போது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? அதே மாதிரி பியூட்டிஃபுல். ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின். பியூட்டிஃபுல். ஸோ பியூட்டிஃபுல் வரும்போதும் மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஷின்ஸே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? இதுவும் இதுவும் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதாவது இஆர் ஆட் பண்ண முடியாததுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன போட்டணும்? மோர் மோஸ்ட். நீங்க சொல்லும் போதே தெரியும் எக்ஸ்பென்சிவர் அப்படின்லாம் வராது. ஓகேவா? ஸோ அப்போ மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு போட்டுக்கணும். இஆர் ஆட் பண்ண முடியாத இடத்துல மோர் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இஎஸ்டி ஆட் பண்ண முடியாத இடத்துல மோஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, கொஷின்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஆன்சர் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹீ இஸ் டேஷ் தேன் ஹிஸ் பிரதர். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஆப்ஷன்ஸ் எழுதி போடுறேன். ஆப்ஷன்ஸ்லேருந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ என்ன வரும்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட், பெட்டர். ஓகேவா? ஸோ தேன் வந்துச்சு அப்படின்னாலே இங்க நமக்கு என்ன வரணும்? இஆர் வரணும். இட் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி. கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? ஹீ இஸ் பெட்டர் தேன் ஹிஸ் பிரதர். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், டைரக்டா வேர்டை மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஹாப்பி? ஆப்ஷன்ஸ்: ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், மோஸ்ட் ஹாப்பி. ஸோ சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரும்? சொல்லுங்க பார்ப்போம். சி வராதுமா. ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட் தான். ஓகேவா? ஒய் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஐஇஆர் வரும். ஓகேவா? இது செகண்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகேவா? இது நீங்க படிக்க படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஹாப்பியஸ்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், திஸ் இஸ் த, இதுவும் fill in the blanks, dash மூவி I have ever seen. Options: better, option B good, option C best. சொல்லுங்க பாப்போம். பெஸ்ட். ஏன்னா தே வரும்பொழுது நமக்கு சூப்பர்லேட்டிவ்ல தான் போடணும். ஓகேவா? ஸோ குட், பெட்டர், பெஸ்ட். ஸோ பெஸ்ட் வரும். ஓகேவா? இட் இஸ் ஏ சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஐடென்டிஃபை பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? அதாவது அவனே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு பாசிட்டிவ் டிகிரி இதுல என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ, she is taller. Option B, she is most tall. C, she is tall. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வெரி குட். ஸோ பாசிட்டிவ் டிகிரினா என்ன வரணும்? ஒரு பர்சன், அவங்களோட குவாலிட்டி, அவ்வளோதான் வரணும். கரெக்டா? அப்போ ஷீ இஸ் டால், அவ்வளோதான். ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
மேல இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டேன். Next question. Ravi runs dash than Raju. So options: fast, faster, more fast. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வெரி குட். ஃபாஸ்டர். ஸோ இஆர் தேன் வந்துச்சுனாலே அது என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ என்ன வரணும்? இஆர் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேடோட கம்பேரிட்டிவ் டிகிரி தனியாவே கேட்டாங்க. ஸோ பேடோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் என்னது? சொல்லுங்க பாப்போம். பேடோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வேர்ஸ், WORSE வேர்ஸ். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் கேட்டாங்கன்னா worst. ஓகேவா? ஸோ இதுவே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் லிட்டில், இது எழுதிக்கோங்க. அந்த எக்ஸப்ஷன்ஸ்ல இதுவும் சேர்த்து எழுதிக்கோங்க. கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் லிட்டில். ஸோ லிட்டில்க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் லெஸ் வரும். லெஸ்ஸர் வராது, லெஸ் அவ்வளோதான். ஓகேவா? கம்பேரிட்டிவ்ல லெஸ். லிட்டில், லெஸ்ஸு, லீஸ்ட். சூப்பர்லேட்டிவ்ல போடும்போது லீஸ்ட்னு போடணும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. லிட்டில், லெஸ், லீஸ்ட். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். லெஸ் தேன் அதுதான் வரும். லெஸ்ஸர் தேன் வராது. ஓகேவா? லெஸ். எரேஸ் பண்ணிடவா? Next question. Of the three boys, John is the dash. Option A, bright. Option B, brighter. C வந்து brightest. என்ன வரும்? சொல்லுங்க பாப்போம். brightest. ஏன்னா 3 பாய்ஸ்ல ஜான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போனா 3 ஆர் மோர் தென் 3 வந்துச்சுனாலே என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? brightest. ஓகேவா? நெக்ஸ்ட், that was the dash speech
of the event. Option A, more powerful. B, powerful. C, most powerful. Correct. ஸோ என்ன வரும்? மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகேவா? ஸோ பவர்ஃபுல் வரும்பொழுது இஆர் இஎஸ்டி போட முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் அப்படின்றத முன்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், she is as tall as her sister. ஸோ இது சொல்லுங்க, பாசிட்டிவா, கம்பேரிட்டிவா, சூப்பர்லேட்டிவா? சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது என்ன சொன்னோம்? ஆஸ் வந்துச்சுனாலோ இல்லை ஸோ ஆஸ் வந்துச்சுனாலோ என்னது? பாசிட்டிவ். ஓகேவா? வேர்ப் ஒன் மட்டும் வந்துச்சுனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாசிட்டிவ். ஓகேவா? இஆரோ இஎஸ்டியோ ஆட் பண்ணாமல் இருந்தாலே அது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபாரோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. ஃபாரோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபார்தஸ்ட். ஓகேவா? வெரி குட். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இதோட டிகிரி ஆஃப் கம்பேரிசன் முடிஞ்சது. ஓகேவா? இந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். மறுபடியும் லாகின் பண்ணுங்க, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா?